ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தாமஸ் ரியாக்ஷன். ஸோ இனி நான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டீஷர்ட் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 பார்த்துட்ருக்கோம். ஸோ ஸோ 2 எபிசோடு வரைக்கும் பார்த்துருக்கோம். ம். லாஸ்ட் எபிசோட் வேனிஷிங் ஆஃப் ஹாலி வீலர். அமேன்ஸ் எபிசோடு அந்த ஹாலி episode வீலர் நிறைய வீலர் ஃபேமிலியில் வந்து ஏதோ இருக்கு. எதுக்காக அவங்கள டார்கெட் பண்றாங்க? சின்ன பொண்ணு டார்கெட் பண்ணுறாங்க. ம். அண்ட் ஆல்சோ பார்த்தா வெக்னா தான் வந்து இவளை ஹென்றி அவன் தான் வந்து பேசிகிட்டே இருக்கான். அது வந்து தனியாக பேசின எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான். ஸோ இப்போ அவன் வந்து அந்த வீடு அவனோட வீடு தானே நினைக்கிறது. அவன் அவன் கூட்டிட்டு போனது. ஒரு இது பார்த்தேன். அதுல என்ன கமெண்ட்ல தான் ஏதோ யாரோ சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வெக்னாவால ம். அப்சைட் டவுன் வழியா வெளில வர முடியல. அதனால இவங்கள அனுப்பி டெமோகார்கன் அழிச்சு ம். அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அங்க ஒண்ணு கிரியேட் பண்ணி கூட்டிட்டு போறான் போல. இல்ல ஆக்சுவலி அதுதான் வந்து ஏன்னா இப்போ இவன் ஏன் வந்து இவங்கள டார்கெட் பண்றான்றதுக்கு ஆன்சர் இல்ல. கரெக்டா? அதே மாதிரி ஏன் அவனால வெளியே அது நிறைய பேர் வந்து அந்த இதுல சொல்லியிருந்தாங்க இது இதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் வெளியே வந்தானா நடக்கிற விஷயமே வேற. ஏன்னா அவன் பவர்ஃபுல், பயங்கர பவர்ஃபுல். அவன் வெளியே வந்தானா இது மாதிரி எல்லாம் சண்டை போட்டு எல்லாம் கூட்டு வரணும்னு கிடையாது. அவன் தூரத்துல இருந்து அப்படியே அழகா அப்படியே லெவடேட் பண்ணி கூட்டு வந்து தூக்கி போயினே இருக்கலாம் அப்படி. ஆனா ஏன் வந்து டெமிகோர்கன் அனுப்புறான்? சோ பேசிக்கலி அவனால வர முடியல ஒண்ணு. ரெண்டாவது ஏன் வந்து பசங்களை டார்கெட் பண்றான்? அது வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து இதை விட இவங்க பசங்க வந்து இப்போ வெக்னா வந்து சண்டை போடுற மாதிரி வெக்னா வேற ஒருத்தவங்க கூட சண்டை போட்டுனுங்கிற மாதிரியும் வெக்னாக்கு ரெக்ரூட்மெண்ட் ஆள் வந்து சேர்க்கிற மாதிரியும் ரவி என்ன வேலை பண்ற மேஸ்திரி எபிசோட் எண்டிங்ல செம அங்க இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இங்க அம்மா கிட்ட அது செமையா காட்டிருந்தாங்க. என்ட்ரி அதே மாதிரி வந்து ஒரு வால் தாண்டி வந்து டெமிகோர்கன் வந்து ஹாலியை கூட்டு போயிடுச்சு. பெரிய வால் எதுக்கு அந்த வால்? அவங்க அம்மா ஹென்றி மிஸ்டர் வாட்சிட்ன்ற பேர் கேட்டா ஹென்ரின்ற பேரு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? அது கேட்டவொடனே ஒரு அதிர்ஷ்டம். அது ஒண்ணு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஸ்கூல்ல சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ல வந்து இது பண்ணிருப்பாங்கன்னு ஒண்ணு. அப்படி இல்லைன்னா இவங்க வந்து அந்த ஜுமான்ஜில இருக்கான் பாத்தியா தம்பி, நீ பைலட் பேட்ச் 2 பா, நான் தான் பைலட். இல்ல அவங்க ஹென்ரின்னு எழுதுனதே அவங்க தானே. அதுதான்டா பொண்ணு வந்து பார்த்து பேசிருக்கலாம். இந்த மாதிரி யாருப்பா இந்த மிஸ்டர் வாட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸா யாரு வாட்ஸ்ன்னு கேட்குமா அவர் பேர் ஹென்ரிங்கன்னு அந்த பொண்ணு வந்து அந்த டீச்சர் கிட்ட சொல்லிடலாம், டீச்சர் அம்மா கிட்ட சொல்லிடலாம். இப்படியும் இருக்கலாம். அரல்ஸ் அம்மாவுக்கு வேற ஒரு வழியாகவும் தெரிஞ்சிருக்கலாம். இந்த வரப்போற எபிசோட்ஸ்ல ரிவீல் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சிட்ட இது அப்படி இருக்குமோ அப்படின்னு கட்சியில பார்த்தா பல்பா ஏதாவது முடிய போறாங்க, டென்ஷன் ஆக போறேன் நான் பார்த்துன்னு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் போய் எடுக்குது. அதுவும் இல்லாம நாங்க வந்து தமிழ்ல பாக்குறது இன்னுமே நிறைய பேர் கமெண்ட் இருக்காங்க. நாங்க ஏஓடி ஜாப்பனீஸ்ல பாத்துக்கிறோம். இது இங்கிலீஷ்ல பார்க்க எவ்வளவு நேரம் ஆகும் எங்களுக்கு. என்னன்னா வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நெட்ஃபிளிக்ஸ் டப்பிங் ஒண்ணு. அதுவும் இல்லாம நல்லா பண்ணிருக்காங்க. இது வந்து நம்ம நிறைய சீரிஸ் வந்து தமிழ்ல வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஒரு மைண்ட் செட்ல இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க டப்பிங் டீம் வந்து பயங்கரமா இருக்கு. முன்னாடி இந்த டப்பிங் டீம் தான் சாம்பிள் பாருங்க. ஸ்குட் கேம் போய் பாருங்க. ஸ்குட் கேம் கூட இல்ல, போயிட்டு பாருங்க. டண்டடாடன் போயிட்டு பாருங்க. அதெல்லாம் வேற லெவல் டப்பிங். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ லைக் வைஸ் தமிழ் டப்பிங் டீம் இப்போ நல்லா இருக்கு. முன்னாலாம் வந்து நான் இப்போ குளிக்க போறேன், என் உடம்பு நினைய போகுது அப்படின்னு டப்பிங் பண்ணுவாங்க. வடச்சென்னை மாதிரியே இருக்கும். ஸ்குட் கேம் பாருங்க. நீங்க அந்த பாத்ரூம் சீன் ஒன்று இருக்கும், பேரலல் சீன். ஓகே, ஸோ இனி நான் பார்க்க போகிற எபிசோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா The Turbo Trap. Turnbo Trap. யாரு ட்ராப்னு தெரியல. So episode 3 Turbo Trap ரியாக்ஷன் அப்படின்னு தப்பா தான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் அவன் கட் பண்ணி வச்சுக்க. அது எதுவுமே ஆளு பாரு. அவர் ஹீலைனே இருக்கு. அவன் மூக்கில் கத்த போவான். வந்துட்டே இருக்கு. கிராப்பிள் லூப் ஒன்று போட்டு போக வேண்டியது. லீவை கூப்பிடுவோம். அது எத்தனை பேர் இருந்ததா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். எத்தனை பேர் இந்த வால் கிரியேட் பண்ண நிறைய பேரோட எனர்ஜி சேர்ந்து தான் அது உருவாயிருக்குன்னு தோணுது. அந்த இந்த தேர்ட் சீசன் அந்த கதவை நான் தான் மூடினேன். என்னால் அதை உடைக்க முடியும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல நான் சாப்பிட்டு பேட்டரியை ஃபில் பண்ணணும். ஏற்கனவே முழு சக்தியோட தான் இருந்த, அப்படியும் உன்னால இதை திறக்க முடியல. டேய் இரு, நம்மளால அதை தாண்டி போக முடியாது. எதுவா இருந்தாலும் இந்த வழி சரியானது இல்ல. இதை செஞ்சுதான் ஆலி செவுத்துக்கு அந்த பக்கம் இருக்காளான்னு கூட நமக்கு உறுதியா தெரியாது. தடயம் இங்கேயே நின்னு போனதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். பழம் தொண்ணி தான் போகணும். அதை கொடுங்க.
வேற எதுவும் இல்லையா? ஏய், உண்மையிலேயே என்கிட்ட வேற எதுவும் இல்ல. நான் ஒருத்தருக்காக தான் பேக் பண்ணி வச்சிருந்தேன். அந்த ஒருத்தர் நான் தான். பங்கு போட்டுக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டதே உன்னோட அதிர்ஷ்டம். இந்த மாதிரி வீக்கெண்ட் சாப்பிட்டு பாரு, உனக்கு இது நிச்சயம் பிடிக்கும். யார் ஒருத்தன் சவுக்குலி டச் ராகி. அப்படி விட்டுலாம். நாம இங்க இருக்கக்கூடாது. ஆர்மி போச்சுடா. உனக்கு என்னாச்சு? என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் இல்லையே? வில், ராபின், இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் ஒன்னும் கோவமா இல்ல, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கணும். அந்த கார்ல பாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாக்குறேன். இந்த ஊர்லயே நீங்க தான் இருக்கிற மாதிரி இருக்கீங்க. ஒழுங்கா உள்ள ஏறுங்க. உன்கிட்ட அப்பவே சொன்ன, அதுவும் தெளிவா எடுத்து சொன்ன. பிரச்சனை வர எந்த இடத்துக்கும் இவனை கூட்டிட்டு போக கூடாதுன்னு. ஆனா நீ அவனை கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம ரேடியோல எனக்கு பதில் சொல்லவே இல்ல. புரியுது. நாங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். இன்னும் இதை பத்தி தெளிவா யோசிச்சிருக்கணும். இது உனக்கு சின்ன தப்பா? நாங்க ஒரு பேப்பர்லயாவது எழுதி வச்சுட்டு போயிருக்கணும். இதெல்லாம் உனக்கு விளையாட்டா இருக்கா? மன்னிச்சிருங்க, என் குரலே அந்த மாதிரி தான். நான் மன்னிப்பு கேட்டா கூட கிண்டல் பண்ற மாதிரி தான் இருக்கும். இங்க பாரு, நீ என் பையனோட வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்க. இவன் என்னோட பையன். அதனால அடுத்த தடவை அவன் என் பார்வையை விட்டு நகர கூடாதுன்னு நான் சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன நடந்தாலும் அவன் என் கண்ணை விட்டு நகர கூடாது. இங்க தானே இருக்க. நீங்க என்கிட்டயே பேசலாமே. நான் ஒன்னும் சின்ன பையன் கிடையாதுமா. வில், இப்பவும் நான் உனக்கு அம்மா தான். அதுக்கு நீங்க சொல்றதெல்லாம் சரின்னு ஆயிடாது. என்னது? உங்க திட்டம் அது கேவலமா இருந்துச்சு. என்ன மன்னிச்சிருங்க, ஆனா அதான் உண்மை. பாதுகாப்பு இருக்குன்னு தான் உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஆனா இப்ப பாதுகாப்புக்குலாம் நேரம் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல துணிஞ்சு இறங்கணுங்கிறது தான் முக்கியம். நல்லவேளை நாங்க அதை செஞ்சோம். ஏன்னா என்னோட திட்டம் அது உண்மையிலேயே வேலை செஞ்சது. நான் வெக்னா வேவ் பார்த்தேன். திரும்பியும் ஹைவ் மைண்டோட கனெக்ட் ஆகி ஹாலி வெறும் இதுல ஆரம்பம் மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டு. இப்ப என்ன வெக்னா பல குழந்தைகளை கடத்த போறான். அவங்களால கடத்திட்டு போய் என்ன பண்ண போறான்னு தெரியாது. ஆனா இப்ப அவனுக்கு எதிராக பயன்படுத்த ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அவனோட அடுத்த இலக்கு. அதனால அடுத்த தடவை என்ன உங்க பக்கத்திலே இருக்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் ஏத்துக்க மாட்டேமா. ஆனா நான் சொன்ன மாதிரி இனிமே வெளியில போனா கண்டிப்பா எழுதி வச்சுட்டே போறோம். வாங்க கிளம்பலாம். வெக்னாவை தடுக்கிறதுக்கு நமக்கு நிறைய நேரம் கிடையாது. ஊர்ல எல்லாம் செத்தாலும் பரவாயில்ல, புல்ல செத்தாலும் கேட்டியே மாற்றி இது வரும் நினைச்சேன். நல்ல வேலை. வேற ஏதோ இருக்கு போடும். இன்னும் அவ்வளோ ஆலிவா இங்கேயா இல்ல மைண்ட்ல நடக்குதா? இவன் அந்த விஷன்ல வந்தான்டா. விஷன்ல செகண்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது வந்தான். ஐயோ இவன் நாட்டு நான் சொன்னான்ல அடுத்த டார்கெட் ஆரம்பிச்சுட்டு போறோம். பார்த்து சொல்லிடுறேன். இப்பவும் ஈக்குள்ள தான் போய் வாரக்குள்ள போய் இவ்வளவும் சாப்பிடுவான் போட அவன். குடிப்பேன். இன்னும் அம்மா அப்பா பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமா, அவங்க இப்ப ரொம்ப பத்திரமான ஒரு இடத்துல தான் இருக்காங்க. பழைய 80s song போடுற மாதிரி. ஆனா இதெல்லாம் செஞ்சது யாரு? எனக்கு தகவல் சொன்னாங்க. சாப்பாடு குணமானது நம்ம கூட வந்து அவர் சேர்ந்துருவாங்க. வந்து மைண்ட்ல வந்து சாப்பிடுற மாதிரி தெரியும். காட்டினுங்கிறாரு. அப்படியா? இருந்தாலும் அவங்க எனக்கு சார்ல்ஸ் கூட சேவியர் இருக்கணும்னு இருக்கும். ஆசைப்படுறேன். எனக்கு அது புரியுது. ஆனா ஹாக்கின்ஸ்ல உன்னால அவங்கள நிம்மதியா பாத்துக்க முடியாது. நீ இங்க பத்திரமா இருக்கன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் அவங்க அங்க நிம்மதியா இருக்காங்க. அதுவும் ஏன் கூட மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து தூரமா. பிளாக்பெர்ரி சாப்பிட்டா நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். உனக்கு இதுதானே ரொம்ப பிடிக்கும்? எனக்கு இது பிடிக்கும்னு Blackberry. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ அதுவா, சும்மா ஒரு யூகம் தான். அது தப்பாகாது. ஒரு வேளை நாளைக்கு சாக்லேட் சிப் பேன் கேக்ஸ் பண்ணாலும் பண்ணுவேன். அவனுக்கு அதுதான் பிடிக்கும். யாருக்கு பிடிக்கும்? உன் கிளாஸ்மேட் டெரிக்கா. டெரக் இந்த இடத்துக்கு வரப்போறானா? உனக்கு டெரிக்கா அவ்வளவா பிடிக்காது அப்படிதானே? அந்த மான்ஸ்டர்ஸ் அவனை சாப்பிடட்டும்னு விட்டுறலாமா? வேண்டாம் வேண்டாம், நீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நான் டெரிக்கிட்ட சொல்றேன். உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாலும் இல்லை உன்னை காயப்படுத்தணும்னு முயற்சி பண்ணாலும் கண்ட்ரோல் நான் அவனை பண்ணிட்டான். திருப்பி அனுப்பிடுவேன். அப்புறம் அந்த மான்ஸ்டர்ஸ் அவன் தனியாக தான் சமாளிக்கணும். இந்த யோசனை எப்படி இருக்கு? இப்போ பிடிச்சிருக்கேன் பிளாக்பெர்ரி. இன்னைக்கு நான் பாதி நேரம் வெளியில தான் இருப்பேன். நான் வர வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த வீடும் உன்னோடது தான். ஒட்டுமொத்த வீடுமா? என்னோடதெல்லாம் இனிமே உன்னோடது தான். ஆனால் அதுக்கு பதிலாக நீ ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு சத்தியம் பண்ணணும். ரொம்ப முக்கியமானது. உன்னால் செய்ய முடியும்னு நினைக்கிறியா? நான் போனதுக்கு அப்புறம் எந்த சூழ்நிலையிலையும் நீ அந்த காட்டுக்குள்ளே போகக்கூடாது. சொன்னது புரியுதா? அங்கதான் அந்த மான்ஸ்டர்ஸ்ல இருக்கா? அதுங்களால உன்னை கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் நீ அதுங்களை தேடாத வரைக்கும். முதல்ல உன்னை காப்பாற்றினது நினைச்சு சந்தோஷப்படுறேன். அவர் வந்து நீ எல்லாரும் விடவும் புத்திசாலி. என்னோடது எல்லாமே உண்டுதான்.
ஏன் அடுத்த வெக்னாவா? கோச்சுக்காம என் மெயில் பாக்ஸ்ல லெட்டர் வந்திருக்கான்னு பாரு. இது உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுவும் யோகம் தான். எனக்கு எல்லாமே தெரியும். மைண்ட் இவ்வளவு நேரம் கண்ட்ரோல் பண்ணுங்க இது தெரியாது. யார் பாத்துக்கிறா? யாரும் பாத்துக்கல. இப்போ அவர் போனதுக்கு அப்புறம் இது ஃபுல்லா இல்ல பியூ வந்துச்சு. இவங்களோட எஸ்கேப்பா? அவங்க கிட்ட இது இருக்கு போலடா. ஓபன் பண்றதுக்கு வே இருக்கு போலடா. ஓ அந்த இது உள்ளதா இருக்கா? அவங்க பேசு. ஆல்பா 1 கவனமா கேளுங்க. நாங்க செக் பாயிண்ட் ஹெச்சுக்கு வந்துட்டோம். ஹெச் ஃபார் ஹெர்குலிஸ். அந்த கிறுக்கியை காணோம். இந்த இடத்துல சோதனை போட்டுட்டு அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு நாங்க போறோம். ஓவர். இல்லடா. ஆல்பா 1 பேஸ் புரிஞ்சது. இப்போ நீங்க ஹெர்குலிஸ் பக்கத்துல இருக்கீங்க. ஓவர். ஆல்பா 1 அவுட். சோதனையா? நான் ஒண்ணு கடிக்க போறேன்னு அர்த்தம். நீங்க 5 நிமிஷம் ஓய்வு எடுத்துக்கோங்க. அப்படியே கத்தி வச்சு அப்படியே புடிச்சு ஏறி போயிடலாம். அதான் சொன்னேன் கேப் லூப் போட்டு என்னடாச்சு? என்னத்த சூப்பர் ஹீரோ. ஆமா சும்மா போயிட்டே தான் போ. ஒரு ஃபைட் கூட முழுசா முடிய மாட்டேங்குது. ஆனா மூக்குல ரத்தம் மன்மதன் மாதிரி மூக்குல ரத்தம் வருது. மறந்தா இது வேற வெளியில எல்லாம் ஓகே. ஆனா ஒரு டவுசர் மட்டும் வெளியே போட்டு ஓபன் ஆகும் ஈஸியா. எமோஷனல் மிஸ்டேக் தான். ஏதோ முட்டா பையன் தான் அப்படி பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஏய் ரொம்ப கத்தி இல்லடா. ஆனா அவன் நம்மால் கிடையாது. வா ஹெட்ஜாக்ல ஏறி உட்காரு. எதிரிகள் எங்களை தாக்குறாங்க. உடனே பேக்கப் ஹெலிகாப்டர் அனுப்புங்க. இதுதான் தப்பான விஷயம். கண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு அழுத்துன்னு அழுத்தக்கூடாது. வேற கரெக்டா அவங்க மேல இருப்பாங்க. அவங்க இருப்பானுங்க இது ஃபீலோட அடிக்கிறதுக்கு மேக்கு. அவங்க ஆளும் வேற கொண்டு நேரம் வந்து இப்படியே வந்துட்டான். ஐயோ முன்னாடியே ஏந்திருக்க வேண்டியதானே. ஆன்ல இருந்துருக்காரு. இல்ல ஆப்பன் இது வந்து பேக்கப் ராபின் பேட் சிக்னல் அனுப்புன மாதிரி தெரியுது. ராபின் பேட் சிக்னல். ராபின் பேட்மேனோட இது ராபின் இல்ல. மேபி இருக்கலாம். மனுஷன் கூட இருக்க முடியல. என்னடா ஆச்சு உனக்கு? இதுவா சைக்கிள் ஆக்சிடென்ட். நேரா போய் லைட் கம்பத்தில் அடிச்சிட்டேன். பாருங்க என்ன மன்னிச்சிடுங்க. நான் கிராலியும் எல்லாத்தையும் இந்த மாதிரி மிஸ் பண்ணிருக்கவே. இது ஒன்றும் ஓன் தப்பு இல்லை. நீ தேவையில்லாம யோசிக்காத. ஆமா ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கான். மூக்கு உடைஞ்சிருச்சானே கொஞ்சம் தொடாதடா. எதுக்குடா தொட பாக்குறேன்? இவ்வளவு அடிபட்டு இருக்கு. அதை தொடணும்னு நினைக்கிறேன். பைத்தியமா நீ? நல்லா விசாரிக்கலாம். இப்ப டைம் இல்ல. வாங்க போலாம். ஏன் அவங்களே தான். குடும்பமே பெரிய இம்சை தான். டைரக்டா அடுத்த குறைன்னு உங்களால எப்படி ஃபேமிலி நேம் போலடா. ஏன்னா நான் அதை பார்த்தேன். நான் ஹைவ் மைண்டுக்கு பக்கத்துல இருந்தா என்னால அது கூட இணைய முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது வெக்னாவோட மைண்டோட. அவன் அடுத்து யாருக்கு குறி வைக்கிறான்னு தெரியும். முதல் தடவையா நடந்தப்ப நான் ஹோலியோட கண்கள் வழியா பார்த்தேன். அதே நாள் தான் அவளும் கடத்தப்பட்டேன். இன்னைக்கு காலையில அதே மாதிரி திரும்பவும் நடந்துச்சு. ஆனா இந்த தடவை நான் ஹாலியா இல்ல, வேற ஒருத்தரா இருந்து பார்த்தேன். நான் டெரிக் டர்ன்போவா இருந்தேன். எனக்கு நல்லா தெரியும். ஒரு நிமிஷம், எனக்கு ஒன்றும் புரியல. நம்பவே முடியல. நீ அப்போ யாரோட கண்ணு வழியா பார்த்த? வெக்னாவா இல்ல டெரிக்கா? ரெண்டும் தான். நான்
வெக்னாவா இருந்தேன், ஆனா டெரிக்கோட மைண்டுக்குள்ள இருந்தேன். புரியுதா? வெக்னா ஒரு சைக்கிக் சீரியல் கில்லர் மாதிரி. அவன் விக்டிம்ஸ் நிழல் மாதிரி அதாவது துரத்துவான். branded அவங்க stock. மனசுக்குள்ள புகுந்து அதை செய்வான். கிறிஸி அப்புறம் மேக்ஸ் அவங்க 2 பேருக்கும் அதை தான் பண்ணான். ஆமா, ஆனா இந்த தடவை அவன் அதை வேற மாதிரி செய்யறான். நாங்க ஹாஸ்பிட்டல் அம்மா கிட்ட விசாரிச்சப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஹாலியை கடத்துறதுக்கு முன்னாடி வெக்னா அவளை ஃபாலோ பண்ணிருக்கான். ஆனா அப்ப அவன் வெக்னாவா அவன் முன்னாடி வரல, ஹென்ரியா வந்திருக்கான். அதுவும் ஒரு ஃப்ரெண்டா. அவளை நம்ப வைக்க முயற்சி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறோம். அவன் எதுக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா நட்புக்காக அவன் அப்படி பண்ணலன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அது எதுவா இருந்தாலும், அவன் திட்டம் என்னவா இருந்தாலும் நம்ம அவனை தடுக்கணும். அதோட நம்ம டெரிக்க காப்பாத்தியே ஆகணும். டர்ன்போ குடும்பம் இங்க இருக்காங்க. நம்ம தெருவுக்கு எதிரில் வேன்ல காத்துட்டு இருக்கான். உடனே நம்ம உள்ள போய் டெரிக்க தட்டி தூக்கி அவனை அப்படியே இங்க கூட்டிட்டு போயிடலாம். இதுமே கார்கல் பண்ண ஆள் நடமாட்டமே இருக்காது, ஏன்னா இங்க யாருமே இல்ல. இப்ப இருக்க ஒரே பிரச்சனையே அவன் நம்மள பார்க்க கூடாது, அவன் எங்க இருக்கான்னு அவனுக்கே தெரியக்கூடாது. அதனால அவன் கண்ணை கட்டி கூட்டிட்டு போனான். கொஞ்சம் அப்பதான் வெக்னாவால கண்டுபிடிக்க முடியும். தெரியுது. ஆனா ஏமா ஒரு சின்ன பையனை கடத்துறது உங்களுக்கு ஓகேவா என்ன? இல்ல கடத்துறது மூலமா ஒரு குழந்தைய நாம காப்பாத்த போறோம். அதனால அது தப்பு இல்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். சேஃபா எல்லாத்தையும் செய்யறதுக்கு இது நேரம் இல்ல ஜானத்தன். நான் பேசலாமா? இது நியாயமா இல்லையான்லாம் நான் கேட்க மாட்டேன். ஆனா இதுல சில ஓட்டைகள் தெரியுது. ஆமா, ராத்திரி டெமோகார்கன் அவனை வந்து தாக்கறதுக்கு முன்னாடி டேரக்ட் தூங்கிட்டானா? நல்ல கேள்வி. இல்ல ஒருவேளை டெரெக் நாம அவனை கடத்துறதுக்கு முன்னாடி எழுந்திருச்சு கத்தி எல்லாரையும் அலர்ட் பண்ணிட்டானா நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோம். இன்னொரு விஷயம் இருக்கு. இதுதான் 3வது ஓட்டை. இதுதான் இருக்கிறதுல பெருசு. ஒருவேளை ஏதாவது அதிசயம் நடந்து பிளான் வேலை செஞ்சிருச்சுனே வைங்க, அப்பவும் ஹாலி இருக்க மாட்டான். ஹாப்பியும் எல்லியும் இன்னும் காணும். அதனால நம்ம வெக்னாவை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த திட்டத்தால நமக்கும் டெரிக்கும் கொஞ்சம் நேரம் கிடைக்கும், அவ்வளவுதான். அப்படி சொல்ல முடியாது. கண்டிப்பா ஒரு வழி இருக்கும். டெரிக்கை காப்பாற்றவும் ஹாலியை கண்டுபிடிக்கவும். இதான் டெரிக். அப்புறம் இது மிச்சம் இருக்கிற டர்ன்போ குடும்பம். அந்த குடும்ப நம்பரை ஒருத்தரை நாம பயன்படுத்திக்கணும். அந்த ஒருத்தரால தான் நம்ம வீட்டுக்குள்ள போக முடியும். இந்த ஒருத்தர் அந்த குடும்பத்தை மட்டையாக்கணும். அப்புறம் நாம அவங்கள வீட்டை விட்டு வெளியே கொண்டு போகலாம். மட்டையாக்கணுமா? அதாவது பாதுகாப்பா தூக்க மாத்திர மாதிரி ஏதாவது. எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அதை பயன்படுத்தினா ஒரு யானையை கூட தூங்க வச்சிடலாம். அதேதான். இப்படி பண்ணிட்டா வெக்னா பார்க்கும்போது டெரெக் சீக்கிரமா படுத்து தூங்கிட்டான்னு நினைச்சுப்பான். அவனை தூக்கிட்டு வர கண்டிப்பா டெமோஸ் அனுப்பி. ஆனா அங்க டெரெக் இருக்க மாட்டான். நாம தான் இருப்போம், தயாராகவும் இருப்போம். அதை பிடிக்க தேவையான பொருட்களை முறையை கொண்டு வர சொல்லுவோம். அந்த டெமோவை கொளுத்துவோம். வலி தாங்காம அதோட மாஸ்டரை நோக்கி போகுது. அதோட உடம்புல இது எப்படியாவது நம்ம ஸ்குவாக் வேனை வச்சு ஹாப்பரை பின்தொடர மாதிரி அந்த டெமோ நம்ம அப்சைட் டவுன்ல பின்தொடர முடியும். நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா அந்த டெமோ அதோட இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகும். வெக்னா கிட்ட, ஹாலி கிட்ட. சந்தேகம் இருக்கா? துப்பாக்கில இட்ஸ் லைக் எ சுஷி தனி ராஜ்யமா. அங்க ஒருத்தன் வந்து செத்துட்டு இருக்கிறாங்க ஊரே. இல்ல எல்லாரும் இவ்வளவுதான் காப்பாத்துற ட்ரை அங்க இருந்தாலும் இங்கதான் ஜாலியாக ஜாலியாக. அவன் தான் அவன் ஃபேமிலி. ஹென்றி, ஓ ஜெரக், அது நீதான் எனக்கு தெரியும். நான் பயப்பட மாட்டேன்டா பண்ணி பயலே. எங்க இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் இது பண்றாங்க. அது நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்கல்ல. டைம் அது அந்த டைம் ஒரு நாள் அந்த பார்த்து நின்றாங்களே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ யாருன்னு தெரியல. மெயின் எனக்கு உன்னோட உதவி தேவை. இந்த எக்ஸ்ல என்ன வந்து பாரு ஹென்றி. உச்சுக்குள்ள இருக்குமா? உச்சு தாண்டி போகணும். அவன் தான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ரெட் ஹெட் மேப் மாதிரி இது. கிழக்கு இங்கே பல வெப்பன்ஸ் அந்த மாதிரி. இதை செஞ்சவனை கண்டுபிடிங்க, என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. அந்த புறம்போக்கோட குடலை நானே கையால் உருவி எடுக்கிறேன். எப்படியோ அந்த ஹம்வி வண்டியை மறைச்சு வச்சுட்டேன். அது காணும்னு அவங்களுக்கு இப்போ தெரியல, ஆனால் சீக்கிரமே தெரிஞ்சிடும். நிறைய ஹெலிகாப்டர் அப்புறம் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி அதை வச்சிருக்காங்க. சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எனர்ஜி எப்படின்னு தெரியல. ஆனால் மாதிரி கேம் விட்டா செம்மையாக இருக்கும்ல. மிலிட்டரி நண்பர்கள் உன் கிரிப்டோனைட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹே, நம்ம விருந்தாளி கண்ணை திறந்தானா அவன் கோமாக்கு போயிருக்க கூடாது. அது மேல ஒண்ணு கடிச்சான். என்ன? அந்த சோல்ஜர் பெரிய செவத்துக்கு மேல ஒண்ணு கடிச்சான்னு சொன்னீங்க. இல்ல, நீ சொன்னது காதுல விழுந்துச்சு. ஆனா ஏன் அதை பத்தி பேசுறேன்னு தான் புரியல. ஒருவேளை அது அவனுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம், அதை தாண்டறதுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு என்னமோ அப்படி தோணல. ஆனா ஒரு விஷயம் அவனுக்கு தெரியலாம். அடுத்த சப்ளை வண்டிங்க வரப்போற நேரம் தான் நாம இங்க இருந்து
தப்பிச்சு போக ஒரே வழி அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நம்ம இடத்துக்கு போயிட்டு நாம பார்த்ததை எல்லார்கிட்டயும் சொல்லலாம். அதுக்கப்புறம் புது திட்டம் போடலாம். அப்ப மத்தவங்க செவரை தாண்டது எப்படின்னு அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல, ஒருவேளை இருக்கலாம். அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் தொட்ட இடத்துலயும் வந்து நிற்போம். அது விட்ட இடத்துலயும் அது மேல ஒண்ணு கடிச்சிருக்கும். அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கூட விசாரணையில உண்மையை மறைக்க அவனுக்கு பயிற்சி கொடுத்துருப்பாங்க. என்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க ரஷ்யன்ஸ் 2 வாரம் முயற்சி பண்ணியும் எதுவும் நடக்கல. நம்ம கிட்ட 2 வாரமும் இல்ல, ஏன் நமக்கு 2 மணி நேரம் கூட இல்ல. ஆனா வண்டி வர நேரம் என்னங்கிற தகவலை வேணும்னா என்னால வாங்க முடியும். ஆனா ராணுவத்தோட ரகசியங்களை அவன் கண்டிப்பா சொல்ல மாட்டான். நான் நினைச்சா சொல்ல வைக்க முடியும். ஓஹோ, ஆமாமா, நான் மறந்துட்டேன். விசாரணை பண்றதுல நீ ஸ்பெஷலா டிகிரி வாங்கியிருக்க பாரு. என் பேட்டரி இப்போ சார்ஜ் ஆயிடுச்சு. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அவனை சொல்ல வைக்க முடியும். 20 நிமிஷம் தாங்க. வண்டிங்க எப்போ வரும்னு நீங்க அவங்க கிட்ட மைண்டுக்குள்ள கேளுங்க. போறாங்க. உங்களுக்கு தேவையானதும் கிடைக்கும், எனக்கு தேவையானதும் கிடைக்கும். காம்ப்ரமைஸ், COM, ப்ராமிஸ். ஞாபகம் இருக்கா? halfway happy. நீ சரியான அகம் பிடிச்ச கழுதைதான். ஐன்ஸ்டைன் ரோசன் பிரிட்ஜஸ் இத பொதுவா வார்ம் ஹோல்ஸ்னு சொல்லுவாங்க. படிக்கும்போது பெரும்பாலும் இந்த மாதிரி ஹார் கிளாஸ் வடிவத்துல நாம இத பார்த்திருப்போம். ஆனா வார்ம் ஹோல்ஸ்னு ஒண்ணு இப்ப வரைக்கும் தியரட்டிக்கல்ல தான் இருக்குன்னு சொன்னாலும் விஞ்ஞானிகள் அப்புறம் சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுத்தாளர்கள் இது ரொம்பவே கவர்ந்திருக்கு இல்லையா? ஒரு ஃபேண்டசி அதெல்லாம் காட்டுறாங்க. கம் ஆன், ஒருத்தர் தானா? ரொம்ப சொல்லுங்க. சின்ன பசங்க கூட நாலேஜ் வந்துப்பா. சிறப்பான விஷயம் என்ன? எரிகா நீயே சொல்ல. வார்ம்ஹோல்ஸ்ல முக்கியமான விஷயம் என்னன்னா அது மூலமா மேட்டர் பிரபஞ்சம் பயணம் பண்ண முடியும். நடுவுல இருக்க ஸ்பேஸ் தாண்டாமலே பரிமாணங்களை தாண்டி போக முடியும். அதேதான், நீ சரியா சொன்ன. அடுத்த டார்கெட் எப்பவும் போல. அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது மூலமா மனித இனம் எத்தனையோ இடங்களுக்கு போக முடியும். இன்னொரு பிரபஞ்சத்துக்கு, இன்னொரு காலகட்டத்துக்கே கூட. அப்புறம் ஏன் நம்ம அதை செய்யல? ஒருவேளை வார்ம் ஹோல்ஸ் இருந்தாலும் முதல்ல ரொம்ப நிலையற்ற ஒரு தன்மையில தான் அது இருக்கும். அதுல இருக்கிற அந்த அபரிவிதமான புவியீர்ப்பு சக்திகள் அது உருவான அந்த நிமிஷமே ஒண்ணு இன்னொன்னு பிச்சு எரிஞ்சிடும். இப்போ முக்கியமான கிளாஸ்ல இருக்கு. உங்களுக்கு நான் 60 செகண்ட்ஸ் தரேன். எதுக்கு எனக்கு பிடிச்ச கிளாஸ் நடக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எரிகா, இது ரொம்பவே சீரியஸான விஷயம். 57, 56 இல்ல, எல்லா விஷயத்தையும் எப்படி 56 செகண்ட்ஸ்ல சொல்ல முடியும்? சரி, நான் சிம்பிளா சொல்றேன். அது என்னன்னா, ராத்திரி நடந்த கிரால்ல எல்லாமே தப்பா. எனக்கு தெரியாது, என்னத கூப்பிடல. அதனாலதான் இப்போ உனக்கு எடுத்து சொல்றேன். கிரால்ல நிறைய விஷயம் தப்பாயிடுச்சு. அப்புறம் நிறைய சம்பவம் நடந்துருச்சு. அதோட இப்ப டீனாவோட தம்பிக்கும் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறோம். இல்ல, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே உண்மையா இருந்தாலும் அந்த தடிப்பையன் டெரிக் பிரச்சனையில இருந்தா எனக்கு என்ன கவலை? பாரு, நீ எங்களை இந்த விஷயத்துல நம்பிதாகணும், சரியா? டெரிக்கு உதவி பண்ண இன்னைக்கு ராத்திரி நீ எப்படியாவது எங்களை டர்ன்போ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும். முடியுமா? வாய்ப்பே இல்ல. ஏன் முடியாது? அந்த ஒரு டீனா உன்ன பாத்துக்கிறதே இல்ல. அவ கூட தான சுத்திட்டு இருப்ப. அவ தான உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இருந்தா இப்ப நாங்க எதிரிங்களா? பரம எதிரி. ஒரு 12 நாளைக்கு முன்னாடி PE கிளாஸ்ல இருந்த 12 நாளைக்கு முன்னாடி PE கிளாஸ்ல நடந்ததுக்கு அவ கிட்ட மன்னிப்பு கேளு. இல்ல, முடியாது. இல்ல, அது முடியும். நீ செய்ய வேண்டியது பிடிச்ச பையன் பொண்ணு போல அவளுக்கு இவ ஃப்ரெண்ட் சொல்றது மட்டும் தான். அந்த டீனா கிட்ட மன்னிப்பு கேட்கவும் அந்த தடியன் டெரிக்க காப்பாத்துறதுக்கு பதிலா வார்ம்ஹோல்ஸ் பத்தி மணிக்கணக்கா உட்கார்ந்து படிக்க சொன்னாலும் நான் படிப்பேன். சோ முடியாது. டைம் முடிஞ்சது. உன்னை டெரிக்க காப்பாத்த கூப்பிடல, ஹாலியை காப்பாத்த கூப்பிடுறோம். வெக்னா அவளை கடத்திட்டான். ஆனா இப்போ அவன் டெரிக்க குறி வச்சிருக்கான். அதனால எங்க கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இந்த பிளானால டெரிக்க காப்பாத்தவும் ஹாலியை கண்டுபிடிக்கவும் முடியும். ஆனா பிளான் என்னன்னா, கொஞ்சம் பைத்தியக்காரத்தனம் தான். ஆனா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்நாள் முழுக்க டீனா உன்கிட்ட கண்டிப்பா பேசவே மாட்டா. அப்படினா வந்ததும் நீ முதல்ல இத தான சொல்லிருக்கணும். டெல்லி நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. ஹாய் டோரஸ். நீ மிஸ்ஸஸ் மேசியை பார்க்க தானே வந்திருக்க? அது எப்படி என் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிட்டீங்க? அதெல்லாம் அப்படிதான். தேங்க் யூ. உள்ள போலாமா? ஒரு பிரச்சனையும் இல்ல, போயிட்டு வா. நான் பாப்கார்ன். யாரு மிஸ் மேசி? என்னத்த சொல்றது, வயசான பாட்டி படியில இருந்து கீழே விழுந்து கிட்டத்தட்ட எல்லா எலும்பையும் உடைச்சிட்டாங்க. ஐயோ கடவுளே, என்ன சொல்றீங்க? சரி, ரொம்ப வருத்தப்படாதே. ஏன்னா அவங்க என்னஜ பாட்டியே கிடையாது. இதை வச்சுதான் விக்கியை பார்க்க இங்க வருவேன். கேட்க அநியாயமா தெரியல, நான் அவங்களுக்கு குக்கீஸ் கொண்டு வருவேன். அதோட இப்போதைக்கு மிஸ்ஸஸ் மாசி அவங்க குடும்பத்தை விட என்னதான் விரும்புறாங்க. அதை விட முக்கியம், அவங்க கிட்ட மலை போல பென்சோஸ் குவிஞ்சு கிடைக்குது. அதோட அவங்க நர்ஸ் ஒரு சோம்பேறி மெடிசன் கேபினெட்டை மூடவே மாட்டேன். போச்சுடா. எதுக்கு இப்ப இழுக்கிற? வளைஞ்சிட்டு இருக்கேன். எதுக்கு வரேன்னு சொன்னால கடவுளே, ரொம்ப பேசுவாளே. அதை நான் சொல்லக்கூடாது. ராத்திரி விக்கிய ஹென்சோக்கு கூட்டிட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன். ஆனா இப்ப அது முடியாது. அதனால நான் திரும்பவும் இன்னைக்கு அவளை கட்டி விட்டாகணும். அதுக்கு என்ன காரணம் சொன்னாலும் அவளால் அதை புரிஞ்சிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் என் போலி பாட்டி ரூம்க்கு என்னால போகவே முடியாது. இன்னைக்கு வீலரோட திட்டம் தோத்து போறதுக்கு நான் காரணம் ஆயிடக்கூடாது. சரியா? சரி, வந்துட்டா, தலையை தூக்காத. நீ அவளுக்கு திரும்பவும் ஒரு முத்தம் கொடுத்தா சமாதானம் ஆயிடுவாளே.
பார்க்கலன்னாருல போன இதுதான் எபிசோட்ல. சந்தேகப்பட்டேன். ஆமா இப்பெல்லாம் யாரும் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறது இல்ல. உண்மையிலேயே நான் நல்லா கிஸ் அடிச்சு நான் சொல்றேன். நல்ல கிஸ். நல்லா இருந்துச்சு. நினைச்சாலே பெருமையா இருக்கு. சரி எனக்கு ஒன்று கேட்கணும். நீ விக்கி விஷயத்துல எப்படி இதை முடிவு பண்ண? அதாவது நீங்க செக்ஸ் வச்சுக்கலாம் டேட் பண்ணலான்னு. அது ரெண்டு பேரும் ஒண்ணா முடிவு பண்ணோம். எங்களுக்கு சில சிக்னல்ஸ் தெரிஞ்சது. சிக்னல்ஸா? ஆமா, உதாரணத்துக்கு கையை வச்சு உரசுறது, சும்மா இடிச்சிட்டு போறது, ஒரே மாதிரி பாக்குறது, எல்லாமே தானா நடந்துருச்சு. ஒரு ஸ்னோபால் மலையில இருந்து உருண்டு வர மாதிரி பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு தெரிஞ்சது? எந்தெந்த அளவுக்குன்னா அந்த ஸ்னோபால் ஒரு பெரிய பனிச்சரிவா மாறுற அளவு. இதை வச்சு எதனா திங்க் பண்றானா? இவனுக்கு ஆள் இல்ல. ஐயோ கடவுளே, பார்க்கவே பாவமா இருக்கு. அடி பலமா இருக்கு. அதோட இவர் என்னோட போலி பாட்டி இருக்கிற வார்டுல தான் இருக்காரு. அப்படின்னா அதே சோம்பேறி நர்ஸ் வர இடம். ஜாக் பாட். அடேங்கப்பா, இதை வச்சு ஊர்ல இருக்கிற பாதி பேரை தூங்க வச்சிடலாம். ஓகே, எல்லாத்தையும் உள்ள போடு. சரி, என்னால எத்தனை நாள் கொண்டு வர முடியல. ஆனா இவரு எல்லாத்தையும் இது மாதிரி உங்களுக்கு ஒரு கேலன் ஆசிட்டோன் கொண்டு வந்திருக்கேன். பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ண. இத பக்கத்துல வச்சுட்டு தம் அடிச்சா கூட எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன். ஓகே, ஸ்னேர் வயர் நிறைய சைஸ்ல இருக்கு. அப்புறம் பயமுறுத்துற ஒரு குழந்தை சைஸ்ல சிபிஆர் டம்மி. இத எதுக்கு கேட்டீங்கன்னே புரியல. இந்தாங்க ஷாட்கன் ஷெல்ஸ். நீ ஆசைப்பட்டு கேட்டதை கொண்டு வந்துட்டேன் பாரு. இது 3 20 பேக்ஸ் வாட்டர் பலூன்ஸ். இதுவும் எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த கிரனேட் ஸ்டைல பார்த்ததுக்கு அப்புறம் நானே முடிவு பண்ணிக்கிட்டேன், இதுதான் நமக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். அடுத்த ஐட்டத்துக்கிட்ட இருந்து இதை கொஞ்சம் தள்ளியே வைங்க. இது 3000 அடி முள்வேலி கம்பி. ஒரு விஷயத்த மறந்துட்டேன். என்னோட செல்ல குட்டி ஃப்ரெண்டுக்காக புது ஸ்பார்க் பிளக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸ்பார்க் பிளக் அவ்வளவுதானா? வேற என்ன வேணும்? ஒரு தடவை கட்டி பிடிச்சுக்கிறியா? அப்ப டர்போ சார்ஜர் கொண்டு வரலையா? இல்ல. அப்போ அந்த சஸ்பென்ஷன் கிட் இல்ல. நான் கேட்ட ஏரோடைனமிக் ஸ்பாயிலர் இல்ல. முரே நான் உங்ககிட்ட என்ன கிறிஸ்மஸ் லிஸ்டா கொடுத்தம்ச்சேன். நீ கொடுத்தது அதுதான் ராஜா. அது மட்டும் இல்ல, உன்னுடைய செல்ல சாண்டா முரே அது எல்லாத்தையும் ஒரே நாள்ல சேகரிச்சு உள்ள கடத்தி கொண்டு வந்திருக்க. அதோட ஒயிட் ஹவுஸ், ஃபோர்ட் நாக்ஸ், ஏரியா 51க்கு அப்புறமா அதிகமா ராணுவ பாதுகாப்பு இங்க தான் இருக்கு. இதை தாண்டி நான் உள்ள பொருளை கொண்டு வந்ததே ஒரு பெரிய கிறிஸ்மஸ் மிராக்கிள் தான். அதனால இந்த குறை மயிரெல்லாம் சொல்லாம இதுவாவது இப்போ உனக்கு கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டு இனியாவது தேங்க்ஸ் சொல்ல பழகிக்கடா. ஏரியா 51 அப்போ இருந்துச்சுடா. ரொம்ப நன்றி உங்க ஸ்பார்க் பிளக்ஸ்க்கு. கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் தர வாங்கிட்டு போ. என்ன பண்ணிட்டு இருக்க? உதவி பண்ணுவியா இல்ல வேடிக்கை தான் பாப்பியா? நான் கிட்ட போக போகுதுன்னு தெரிஞ்சு நான் எதுக்கு முதுகு உடச்சிக்கணும்? சரி, இனிமே ஒரு மாதிரி தான். சைஸை வச்சு எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வேனோட சைஸை வச்சு சொல்றேன், இது எடைக்கு போடதா இல்லை. இதெல்லாம் டெமோ வேகத்துக்குலாம் ஈடு கொடுக்க முடியாது. நிறைய விஷயத்தை இதுல மாத்தி ஆகணும். ஆமா, வெயிட் கம்மி பண்றா. அதானே பண்றேன். வெயிட் கம்மியா இருந்தா வேன் வேகமா போகும். ட்ராக்கிங் தான் பண்ண போறோம்னா இங்க இருக்கிற பாதி குப்பை தேவையே இல்லை. நீ முன்னாடி போய் அங்க இருக்கிற கண்ணாடி துடைக்கிற ஃப்ளூயிட தூக்கி போடுறியா? ஓ, அதை தூக்கி போட்டா போதுமா? நல்ல யோசனை தான். கலக்கிறியா ஸ்டீவ்? இங்க பாரு, பேசாம நம்ம நேத்து முடிவு பண்ண மாதிரி பண்ணிடலாமா? என்ன முடிவு? இனி பேச வேண்டாங்கிற முடிவு. என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு அது தேவைப்படுது. பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட போற. எனக்கு இப்ப அது தேவைப்படுதுன்னு சொல்றேன்ல. என்ன டேய், வண்டியில இருந்து கீழே இறங்கு. இறங்குடா. சரியா தான் சொல்லியிருக்கேன். அதுவும் முத தடவை நம்மளோட வேலைக்கு அதுல இருக்கிற பாதி குப்பை தேவையில்ல. சொல்ல போனா நமக்கு தேவைப்படுற ஒரே விஷயம் டெலிமெட்ரி ட்ராக்கர் மட்டும்தான். என்னால அதை மாட்ட முடியும், எந்த விதமான வண்டியா இருந்தாலும். ஆண்டர்சன், அவன் மேல கை வச்ச. ஆண்டர்சன், நான் சீரியஸா சொல்லி நம்ம தான் பேசக்கூடாது. ஓகே, டிரான்ஸ்மிட்டர் இந்தா. வா 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 வா. குழந்தைகளா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? இது என்னவா தெரியுதுன்னா, நான் கொடுத்த டெலிமேட்ரி டிராக்கரை ஒரு ஷாட்கன் ஷெல்லுக்கு வச்சிட்டு இருக்க. நம்ம உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு உயிரினத்து மேல நீ இதை ஷூட் பண்ணலாம்னு யோசிக்கிறியோன்னு எனக்கு தோணுது. எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் தாக்கு பிடிக்கிற மாதிரி தான் இந்த டிரான்ஸ்மிட்டர் உருவாக்கி இருக்காங்கன்னு நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க. இந்த மாதிரி ஷாட்கன்னை பயன்படுத்தி ஒரு மிருகத்தை ஷூட் பண்றதெல்லாம் அவ்வளவு மோசமான சூழ்நிலை இல்ல. அதை விட மோசமானது வெடிக்கிற கன் பவுடரோட சூடு அதை அழிக்காம போனாலும் ரீகாயிலோட ஃபோர்ஸ் அதை கண்டிப்பா அழிச்சிரும். நீங்க இப்ப சொல்றது ஒரு ஃபேக்டா இல்ல வெறும் தியரியா? இது தியரி. ஓகே, அப்ப சோதனை பண்ணி பாத்துருவோம். இன்னைக்கு ஒரு கதை தான் என்ன? அவளோட கதையா? ஆமா. அவ தங்கச்சி எங்க இருக்கான்னு தெரியல. அவ அப்பா அம்மா வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. தெரியுது, ஆனா அந்த விஷயம் என்னாச்சு? இல்ல புரியல. கால்ட்ரெயின், லவ் சுப்ரீம் இந்த பாட்டெல்லாம் கேட்டு பாத்தியா? அப்புறம் கேக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் வேற என்ன தேங்க்ஸ் சொல்லணுமா? இருக்கு பயலே, நான் சொன்னது நீ என்ன செய்யல அப்படிதானே? நீ சொல்றத பார்த்தா ரொம்ப அவசரத்துல இருக்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க ஒரு இளவு நடக்க பார்த்ததுக்கு இன்னொருத்த போட்டிக்கு வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கான். ப்ளீஸ், நீங்க ரெண்டு பேரும் அங்க என்ன விஷயம் பேசிட்டு இருந்தாலும் சரி, அப்புறமா வச்சுக்கோங்க. மன்னிச்சுக்கோங்க பெரிய மனுஷி. சீக்கிரமா வாங்க, நமக்கு ரொம்ப நேரம் இல்ல.
ஏன்டா இழுத்து அடிக்கிற? இப்போ நிலைமை சரியில்லை. அவளோட தங்கச்சி காணாம போயிட்டா. அவளோட அப்பா அம்மா வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இதை விட ஒரு நல்ல சூழ்நிலை உனக்கு அமையாது. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க சாகுறது வலியை கொடுத்தாலும் அது சில விஷயத்தை உணர்த்தும். நம்ம வாழ்க்கையை நிரந்தரமற்றது, அது அபூர்வமானது. அதனால நம்மள சுத்தி இருக்கிறவங்கள லேசா எடுத்துக்க கூடாது. அவங்க கூட உறவை வலுப்படுத்திக்கணும். யோசிச்சு பாரு, நீங்க முதல் முறையா ஒன்னா சேர்ந்தது உங்க 2 பேருக்கும் உள்ள இருந்த ஒரே மன அழுத்தம் தானே. இதெல்லாம் விதியோட வேலை தான், அதோட விளையாட்டு. அதனால உனக்காக இல்லைனாலும் எனக்காக இதை செய். ஒரு ஆம்பளையா லட்சணமா உன்னோட கடமையை செய். இப்ப மட்டும் நீங்க உங்க வாயை மூடலனா நான் சத்தியமா சொல்றேன், இந்த டிராக்கரை நான் உங்க உருளைக்கிழங்கு மூட்டையில தான் ஷூட் பண்ணுவேன். நான் குறி வச்சா தப்பாதுன்னு உங்களுக்கே தெரியும், எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி. ஆத்தாடி, இப்ப அதை கொண்டு போய் அங்க வச்சுட்டு வாங்க. சரி, நல்லா பெருசா தான் இருக்கும் என்னோட உருளைக்கிழங்கு மூட்டை. நீங்களே பாத்தீங்களா சாண்டா, இன்னொரு மிராக்கிள். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நாம அவளை மூட் அவுட் பண்ணல. ஆஹா, என்னவோ ஆக போகுதுன்னு நல்லா தெரியுது. இன்னும் வலிக்குதா? எனக்கு அங்கேயே ஒரு இது இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரு ஒன்னாவே இருக்க முடிக்கிறாங்க, சண்டை போட்டுனே இருக்கிறாங்களா. எனக்கும் ஆசைதான். இவனும் ஆனா வேண்டாம், எனக்கு ஒரு சின்ன தகவல் தான் வேணும், சரியா? அந்த குழகுழன்னு இருக்கிற செவுரை பத்தி எனக்கு தெரியணும். அதை பத்திலாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு சாதாரண ஆளு. சாதாரண ஆளா? உனக்கு வேடிக்கையா இருக்கா? இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் ஒரு வழக்கமான சோல்ஜர், டிராஃபிக்கை கவனிக்கிறதுக்காகவும் சின்ன வேலைகளை செய்யறதுக்காகவும் தான் ஹாக்கின்ஸ்க்கு வந்திருக்கேன்னு சொல்றேன். உனக்கு வேற எந்த வேலையும் இல்லையா? நான் தான் சொன்னேனே, நானும் சோல்ஜரா இருந்திருக்கேன். அதனால எனக்கு வித்தியாசம் தெரியும். நீ எங்களை மாதிரி இல்லை. நீ ஏதோ ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் புட்டிங்கின்னு தெரியுது. வியட்நாமில் உன்ன மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்கேன். அதாவது செத்துப்போன எதிரிகளோட காதுகளை அறுத்தெடுத்து அதை மாலையா மாட்டிக்கிற அரக்கணுங்க. என்னை கேட்டால் நீ கெத்து தான், அதனால ஏமாற மாட்டேன். நீ சலிவனோட வேட்டை நாயில ஒரு தேவைப்படும் போது அவன் அவுத்து விடுற சைக்கோஸில் நீயும் ஒரு ஆள். உதாரணத்துக்கு பாலைவனத்துக்கு போய் ஒரு சின்ன பொண்ணை பிடிக்கிறதுக்காக ஆயுதம் இல்லாத சயின்டிஸ்டுகளை கொலை பண்ற கூட்டத்தை சேர்ந்தவன் நீ. சின்ன பொண்ணா? அவ ஆபத்தானவ. சும்மா ஒரு ஹெலிகாப்டர் உத்து பார்த்தே அதை அவ கிராஷ் பண்ணிட்டா தெரியுமா? அந்த ஹெலிகாப்டர்ல என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஐயோ, உன் கதையை கேட்கவே மனசுக்கு கஷ்டமா. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ எங்க ஆளுங்களை கொன்னுட்ட. நீ நரகத்துக்கு தான் போக போற. நரகத்துல தாண்டா இருக்கேன், சுத்தி பாரு. இந்த பழைய சாதாரண சோல்ஜரை பத்தி ஒண்ணு சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொன்னனே, அந்த மாதிரி இன்னும் 100 மடங்கு கொலை பண்ணு. நான் நேசிக்கிற ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக ஒன்னு மாதிரி 1000 பேரை கூட. விஷயத்துக்கு வரேன். அப்போ அந்த சோரை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? வேற யாருக்கு தெரியும்? டாக்டர் கேக்கா? யாரு? கே சலிவன்கே உத்தரவு போடுறீங்களா? அவங்கள பத்தி தான் சொல்றேன். நீ யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு தெரியல. நிஜமாவா? அப்புறம் எதுக்கு அவ பேரை எங்க கிட்ட சொன்ன? என்னது? அவளோட பேரை எங்க கிட்ட சொன்னது நீதான். எங்க கிட்ட? நீ தேடிக்கிட்டு இருந்தியா அந்த குட்டி பொண்ணு? நாம பேசிக்கிட்டு இருக்கும்போது உன் குட்டி மூளைக்குள்ள அவ விளையாட ஆரம்பிச்சுட்டா. அவ எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கா. நீ உன்னோட மனசுல நினைக்கிறது, நீ இது வரைக்கும் பார்த்தது, நீ பேசுறது, நீ எல்லாத்தையும் எனக்கு நீ பதில் சொல்லாட்டியும் அவ கண்டுபிடிப்பா. அதனால நேரத்தை வீணாக்க வேண்டாம். அந்த டாக்டர் எங்க இருப்பான்னு சொல்லு. அவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரியாது. நீ என்கிட்ட போய் சொல்லலாம், ஆனா அவகிட்ட போய் சொல்ல முடியாது. ஒன்னும் போய் சொல்ல. ஆமா, போய் தான் சொல்றேன். உனக்கு டாக்டர் கே நல்லா தெரியும். டாக்டர் கே எங்க இருக்கா? எனக்கு தெரியாது. அந்த கேயை நம்ம நேரா போய் பார்த்து திட்டு வாங்குறது அவ்வளோ அவசியமா சார்? வாயை மூடிட்டு வண்டியை ஓட்டு. அப்சைட் டவுன்ல ஒரு பேஸ் வச்சிருக்காங்க. கேபிள் ரிட்ஜ் ரோட் பேஸ். அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அவ இதை எப்படி பண்றான்னு எனக்கே தெரியாது. ஆனா அவ ரொம்ப நேரம் அங்க உள்ள இருக்கிறது நல்லது இல்லைன்னு மட்டும் தெரியும். நீங்களும் அந்த டாக்டரும் எதுக்காக சந்திச்சீங்கன்னு ஒழுங்கா சொல்லு. அந்த பொண்ணு, அவங்களுக்கு அந்த பொண்ணு தான் வேணும். அதுதான் உங்க விஷயம். எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு இன்னும் 1 மாசம் அவகாசம் தர லெப்டினன்ட் கர்னல். இல்லைன்னா இந்த ஆபரேஷனை வேற யார்கிட்டயாவது ஒப்படைக்க வேண்டியிருக்கும். செம்மையா இருக்கே. இதெல்லாம் நீ ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கணும். அங்க கடைசியில ஒரு கதவு இருக்கு, பெருசா இரும்புல, ஒரு வால்ட் மாதிரி. ஒரு கதவு இருக்கு, பெரிய கதவு, பாதுகாப்பான கதவு. ஹால்வேல இருந்து நேரா போனா வருது. அந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்கு? எனக்கு தெரியாது. அந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்கு? நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல, எனக்கு எதுவும் தெரியாது. அந்த கதவுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. நான் அதை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். வலிக்குது. என்னால இதை நிறுத்த முடியும். கதவுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ரகசியம், ஏதோ ரகசியம் எனக்கு தெரியாது. இந்த பொண்ணு கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. அவன் பார்த்துதான் முடியும். என்னால இதை நிறுத்த முடியும். ஆனா முதல்ல நீ உண்மையை சொல்லணும். கதவுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அதுக்கும் அந்த சவருக்கும் சம்பந்தம் இருக்கா? நான் சொல்றேன்ல, எனக்கு எதுவும் உண்மையை சொல்லு.
கதவுக்கு பின்னாடி என்ன இருக்கு? பிடிச்சி வச்சிருக்காங்க. வெக்னா பார்த்தோமா ஸ்டார்டிங் இருந்து? பார்க்கலையே. கடவுள் சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. தலையை விட்டு வெளியே வர சொல்லு, என்னால தாங்கவே முடியல. சின்னடா சுத்தம் அவ்வளோதான். நான் டேட்டாவே இருக்கு. அவனுக்கு என்னாச்சு? நீ என்ன பார்த்த? ஏல், அவனுக்கு ஒன்றும் ஆகலையே. ஏல், கிரிப்டனைட். என்னது? கதவுக்கு பின்னாடி அந்த சத்தம் கேட்டுச்சு. உன்னை விட சத்தமாக்கி அந்த டாக்டர் அங்க யாரும் அடைச்சு வச்சிருக்காங்க. என்ன மாதிரி சக்தி வாய்ந்த யாரும் ஒருத்தர். கண்டிப்பா அதுவா தான் இருக்கணும். நீ என்ன சொல்ல வர ஏல்? அதாவது மிலிட்டரி அவனை அடைச்சு வச்சிருக்காங்க. வெக்னா அவங்க கிட்ட இருக்கான். என்னால இதை புரிஞ்சுக்கவே முடியல. ஹென்றி என்ன காட்டுக்குள்ள போகவே கூடாதுன்னு சொன்னாரு. என்ன ஆனாலும் சரி. சரி, நான் ஏன் உன்னை பார்த்து பேசிட்டு இருக்கேன்? யாரும் இல்ல. நீ ஒரு பாப் ஸ்டார். மான்ஸ்டர்ஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன பண்ணிருப்ப? மைக் சொன்னால ஏதோ ஒரு பேர் சொன்னானே. டைமென்ஷன். இல்ல டிஎன்டில வர கேரக்டர் அதான் டைமென்ஷன் மாறுவா கண்டிப்பா. நான் ஒரு முட்டாள். தெரிஞ்சு அவன் ஆள் சேர்க்கிறான் பொழுது அவனை காப்பாற்ற ஆயிடுச்சு. இது அட்வென்ச்சர் இல்லைண்டா. இந்த நாத்தம் குடல புடுங்குதுல தடிப்பையில. அதுவா? ஏன்னா நான் நிறைய குசு விட்டேன். நாத்தம் பிடிச்சவனே. அம்மா உன சாப்பாட்டுக்கு வர சொன்னாங்க. அம்மா சொன்னா நான் உடனே ஆட்டிட்டு வந்துருவேனா? ஏய் டீனா, அத திருப்பி கொடுத்துரு டீனா. டீனா தம்பிங்க சம்பந்தமே. ஏய் போது நிறுத்துங்க. எத்தனை தடவை தான் நான் உங்ககிட்ட திருப்பி சொல்றது? இந்த வீடு இது ஒன்றும் பிளே கிரவுண்ட் இல்லை. டேரக், குளிச்சுட்டு வா. டீனா, யாருன்னு பாரு. தன்மையா நடந்துக்க. அதுவே மோர்மனா இருந்தா திட்டி அனுப்பிடு. இங்க பாரு, நீ இப்ப என் மேல ரொம்ப கோவமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உனக்கு பிடிக்குமே தான் இதை சாப்பிட கொண்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காகவும் தான் வந்திருக்கேன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு டீனா. நல்ல பொண்ணா இருக்கு டீனா. உள்ள போயிட்டா. ஏய் என்ன சிங்க்லர் கேக்குதா? எனக்கு பதில் சொல்லு. கேக்குது. நான் சிங்க்லர் பேசுறேன். காப்பி. என்ன விஷயம்? சிங்க்லர், எனக்கு புரியல. உன் தங்கச்சி டீனா ரொம்ப மோசமானவன் தானே சொன்னா? ஓ இல்ல, அவனும் மோசமானவன் இல்ல. ஒரு கொடுமைக்காரி. ஃபர்கோட்டுக்காக நாய்க்குட்டிங்களை கொல்லுவாங்களே அந்த மாதிரி. நான் சொல்றத கொஞ்சம் நம்பு. மருந்து வேலை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு சாப்பிடுறாங்கங்கறத இது பொறுத்து இருக்கு. ப்ரொபகண்டா பண்ற மாதிரி இருக்கு. மதியானம் என்ன சாப்பிட்டாங்க? எப்ப ரெண்டு மூணு சாப்பிட்டாங்க? டைம்ல எவ்வளவு குடிச்சாங்க? டெமோக்ராட்ல வந்துருக்கியா? எல்லாரும் எப்படி அந்த பைய இது சாப்பிடுவாங்க? எதுவா வேணா இருக்கலாம். அப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். அது என்னடா பையன் அது சாப்பிட்டதே இல்ல. சாப்பிட்டுக்கிறான். நீ நம்ம சீஸ் கேக் சாப்பிட்டோம். அந்த மாதிரியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க உன்னை மிஸ் பண்ணுவோம் எரிக்கா. இல்லையா டார்லிங்? இந்த இனிப்பா? எல்லாரும் கண்டிப்பா மிஸ் பண்ணுவான். அது உண்மைதான். ஆனா எரிக்கா, இந்த தடவை நீ ரொம்ப வித்தியாசமா பண்ணிருக்க. அப்படியா? இந்த பாய் இதுல எனக்கு ஏதோ எக்ஸ்ட்ராவா இருக்க மாதிரி தெரியுது. அன்பு கொஞ்சம் நட்மேக். அதேதான். பிரமாதமா இருக்கு. பிரமாதமா இருக்கும். டீனா, நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. எனக்கும் ஆசைதான். பார்க்க நல்லா இருக்கு. ஆனா நிறைய கேலரிஸ் நான் எடுத்துக்க கூடாது. புரிஞ்சுக்கோ. ஆமா, இல்லனா பண்ணி மாதிரி ஆயிடுவேன். டேரக், உன்கிட்ட நான் என்ன சொல்லிருக்கேன்? உன்னால நல்லபடியா பேச முடியலன்னா தயவு செஞ்சு எதுவும் பேசாத. நீ இப்படி பேசி தான் உனக்கு சொம்பர்களை இழக்கிற. என்னோட சொம்பர்களா? சொம்பர் நண்பர்களா? ஓ எல்லாம் ஏதாவதுடா போதை ஆயிட்டாரு. பை ப்ளீஸ் இப்படி பேசாத. நான் இத தூக்கம்ல ஃபட் க்ரீம் வச்சு தான் செஞ்சிருக்கேன். அதனால நீ தாராளமா சாப்பிடலாம். தேங்க்ஸ். ஆனா எனக்கு இப்போ பசிக்கல. ஆனா நான் இது உனக்காக தான் செஞ்சேன். நான் சொல்றேன்ல, எனக்கு பசிக்கல. ஒரு சின்ன பீஸாவது சாப்பிடு. சரி, நீ ஏன் வினோதமா நடந்துக்கிற? என்னது? நான் இந்த பைய தின்னா என்ன, திங்களனா உனக்கு என்ன? ஏன்னா இது உனக்காக செஞ்சது. எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ என்ன குண்டாக்கணும் தானே சாப்பிட சொல்ற? கேர்ள்ஸ் ப்ளீஸ். நான் எதுக்கு உன்னை குண்டாக்க பார்க்கணும்? ஏன்னா என்னையும் ஜோஷியும் பார்த்து நீ பொறாமப்படுற. நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தானே இப்படி பண்ணிட்டு இருக்க. உங்க ரெண்டு பேரை பார்த்து நான் பொறாமப்பட்டதே இல்லையே. அப்படின்னா எனக்கு பியில நடந்த விஷயம் என்ன? அது தெரியாம நடந்தது. கேன், நீங்க எங்க போறீங்க? எனக்கு என்னமோ பாரு, அது ஒண்ணும் தெரியாமல நடக்குது. அது டாட்ச் பால் மத்தவங்க மேல பால் தூக்கி போட்டு தான் செய்வாங்க. அதுக்கு அப்படியா? நல்ல ஜோஷி கண்ணு வீங்கி போச்சு. எத்தனை இதுல போட்டாங்க? எல்லாத்தையும் போட்டாங்க. நீ அவன் மேல பால் அடிச்ச. அது முக்கியம் இல்ல. நம்மள அவ ஃப்ரெண்ட்ஸா பாக்குறான். புரியுதா? ஃப்ரெண்ட்ஸா பாக்குறான். ஆனா நீ அவனை அவமானப்படுத்திட்ட. சின்ன குழந்தை மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவனே தான் அவனை அவமானப்படுத்திக்கிட்டான். கேன், ஐயோ கடவுளே. மம்மி, மம்மி.
எரிகா 911க்கு கால் பண்ணு. எரிகா அம்மா எழுந்திரிங்கம்மா. மண்டிலே ரெடி. எரிகா மம்மி எழுந்திரிங்க. டாடி எரிகா 911க்கு கால் பண்ணு சொன்னேன். நானும் தான் உன்கிட்ட நான் கொடுத்தத சாப்பிடுன்னு எத்தனையோ வாட்டி சொன்னேன். கேட்டியா? எத்தனை வந்து சிக்கவே இல்லை. வெளியே வந்து மிஷன் சக்ஸஸ் சொல்லுவாங்க. மாட்டு மச்சி ஊர்ல போலீஸ் என்னதான் பண்ணுறாங்க? அது ஊர்லயா யாருமே இல்லை, மிலிட்ரி தானே இருக்கிறாங்க ஃபுல்லா. அதான் எல்லாரும் யார் மைண்டும் பார்க்க கூடாதுன்னு. டெமோகர் மாமாமே அப்படியே டமாலும் ரெடி. அதுதான் உள்ள வந்து நான் இப்போ வெயிட்டிங் ஃபார் யூ அப்படி பலூன்ஸ் இது பண்றது என்ன கட் பண்ணி எடுக்க போறாங்களா? அதான் கட் பண்ணி எடுத்துட்டு வைக்க போறாங்க. கேப்பா அப்போ டெமோகாருக்கும் தனியாக தான் இருக்கு பொழுது. அது அவன் மைண்ட் வழியா பேசுறான் போல டெமோகாரனுக்கு. அது பண்ணு போல அவனோட இதெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு என்னன்னா ஃபைட்டிங் அடுத்ததுல போயிடுச்சு. அதனால அடடே அக்கா இருக்கிறான். ஃபேமிலி ஒன்று பார்த்தாங்க. இதுதான் அதான் சாவு செத்துரும் பொழுது இல்லை ஊந்துச்சுன்னா வெளியே வர முடியாது பிள்ளைடா. பிள்ளைங்களாடா நீங்க யாரும் சாப்பிட்றோம். டைனாமிட்லாம் வச்சுக்கலாம். இதுதான் காத்து நிற்கிறவா. இது ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகணும். ஏன்னா வழியை வச்சிருக்கோன்னு தெரியவா போகுது. சொல்லுங்க பசங்களா, அங்க எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பொழுது போல. அங்க டர்ன்போ குடும்பம் எப்படி இருக்காங்க? மயக்கம் இருந்தாலும் இன்னும் தூக்கத்திலேயே தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த டெமோ வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இல்லைன்னா தேவையில்லாம ஒரு குடும்பத்தையே கடத்திட்டோமோன்னு என் மனசாட்சியே என்ன கொன்னுடும். நிறுத்திட்டீங்கன்னு நினைச்சேன். எதை நிறுத்திட்டேன்னு? நல்லா சமாளிக்கிறீங்க. தேங்க்ஸ். உன்னோட கோட்டைங்க அது அங்க உள்ளதான் இருக்கு. எவ்வளோ குளிருது, நீ போய் அதை போட்டு வா. ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. இன்னைக்கு காலையில நடந்ததுக்கு பரவாயில்ல விடு. இல்லம்மா அது தப்பு. நான் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாதும்மா. நான் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. செல்லம், நானும் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். புரியுது, சில நேரத்துல நான் ரொம்ப தொல்லையா தான் இருக்கேன். ஆனா அது உண்மை இல்லம்மா. என்னன்னா இன்னைக்கு காலையில உன்னை கண்டுபிடிக்க முடியலன்னு ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். உனக்கு தெரியுமா, இப்போ கூட அந்த ராத்திரி என் கண்ணுக்குள்ளேயே தான் இருக்கு. அது உன்னை தூக்கிட்டு போக வந்த ராத்திரி. இது எல்லாமே ஆரம்பிச்ச அந்த ராத்திரி. அன்னைக்குன்னு பார்த்து நான் வீட்டில் கூட இல்லை. என் ஷிஃப்ட் முடியவும் லேட் ஆயிடுச்சு. ஆனா லேட்டா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நான் என்ன பண்ண, நிறைய சிகரெட் பிடிச்சிட்டு சீப்பான வைன் குடிச்சிட்டு போதையில தூக்கம் வர வரைக்கும் சும்மா டிவி பார்த்துட்டு இருந்தேன். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீ காணாம போயிட்டங்கிறதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு எனக்கு நடந்தது அது உங்களோட தப்பு இல்ல. 8 மணி நேரம். எந்த அம்மாவாது 11 வயசு பையனை அவ்வளோ நேரம் பார்க்காம இருப்பாளா? இன்னும் நான் உன்னோட புது ஃப்ரெண்ட் விஷயத்துல பார்க்க அவ நல்ல பொண்ணா தான் தெரியறா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவ உன்னோட அம்மா இல்ல. நான் பார்த்தது எதையுமே அவ பார்க்கல. என்னால கண்டும் காணாம இருக்க முடியாது. இந்த நேரத்துல இந்த பிரச்சனை எல்லாம் முழுசா முடியற வர என்னால சும்மா இருக்க முடியாது. நீங்க எதையும் கண்டுக்க வேணாம்னு சொல்லலம்மா. நான் தயவு செஞ்சு என்ன நீங்க நம்புங்கன்னு தான் சொல்றேன். நான் உன்னை நம்புறேன் வில். ஆனா என்னோட கவலை உனக்கு சொன்னா நான் சொன்ன திட்டம் கொஞ்சம் மொக்கையா இருந்தாலும் கூட. கொஞ்சமாவா? ஹே, நீ போய் முதல்ல கோட்டை போட்டு வா. உனக்கு சளி பிடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்தை யாரு காப்பாத்து? பணக்கார கிரிமினல்ஸா? ஏன்னா அதுதான் ஹாரிங்டன் குடும்பத்தோட ஸ்டைல் எனக்கு தோணுது. பணக்காரங்களை தானே நீங்க காப்பாத்துவீங்க. ஆனா இந்த சூழ்நிலையில பணக்கார குற்றவாளிகள் நம்மள தேடி வருவாங்கன்னு நினைக்கிறேன். கேக்குதா? கேக்குது. கொஞ்சம் பேசுறத நிறுத்து. அது வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தெற்கு திசையில இருந்து நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு. இன்னும் 30 செகண்ட்ல வந்துரும். தெற்கு திசையில வந்துகிட்டு இருக்கு. 30 செகண்ட்ல வந்துரும்னு நினைக்கிறேன். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா டாகர்ஸ்? இங்க நாங்க தயாரா இருக்கோம். லான்ச்சர் தயார். கேச்சர் தயார். தயார். நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இட்னு போறது எங்க வேலையா? அது உள்ள வந்துருச்சு. எல்லாரும் பேச்சு நிப்பாட்டுங்க. வீட்டுக்குள்ள வந்துருச்சு. எல்லாரும் வாயை மூடிட்டுருங்க.
திக்கிறாங்க. இதுவா ஆயில சீக்கிரம் சமடா கை பிடிச்சிருக்கிறோம். ஐயோ அதுக்குதான் கையில அடி அடி மண்டல அடி மண்டல அவ்வளோதானா வாத்துல வாத்துல செம்ம திரும்பிடுச்சு. அந்த பக்கம் போயிடுச்சு. சிக்னல் கிடைச்சிருச்சு. நம்ம பக்கமா வந்துட்டு இருக்கு. எவ்வளவு பக்கத்துல? டஸ்டின் எவ்வளவு பக்கத்துல? போச்சுடா. தனியனு தனியனு பொறுமையா இருங்க. இப்போ அது மேற்குல போகுது, அதுவும் வேகமா. டெமோவை சரியா டாக் பண்ணிட்டோம். ட்ராக் அடிச்சு போத தொட்டிட்டு போறோம். கேட் ஸ்டார்ட் ட்ராக் அடிச்சு போத தொட்டணும். தட்டி தூக்கு. சிக்னல் இப்போ சரியா வருது. அப்படியே போ. ஸ்டடியா வெச்சுக்கோ. இப்போ ரைட்ல போ. ரைட்டா? ரைட்ல உடனே திரும்பு. அப்படியே திரும்பிடலாம். சாரி. அந்த சிக்னல் போயிடுச்சு. வந்துரு. கிடைச்சிருச்சு. இப்போ அது 10 கணக்குல போகுது. நல்லா பிடிச்சுக்கோங்க. வந்துரு. கிடைச்சிருச்சு. இப்போ கிடைச்சிருச்சா? ஆமா கிடைச்சிருச்சு. எதுக்காக இப்ப வழியை மாத்தணும்? ஒருவேளை அவங்கள குழப்பறதுக்கு முயற்சி பண்ணதோ? இல்ல இருக்காது. அதை ட்ராக் பண்றோம்னு அதுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ மாஸ்க் என்கிட்ட வராதீங்க. என்கிட்ட வராத. இல்ல எங்க பாரு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. சரி, ஏன் இப்படி பண்ணோம்? நான் அப்புறமா உனக்கு சொல்றேன். இப்ப தயவு செஞ்சு அசையாம நீ தானே சொன்ன 2 ஸ்லைஸ் சாப்பிட்டானா? ஆமா சாப்பிட்டா. எப்படி முடிச்சான்னு கேக்குறேன். இனிமே அது முக்கியம் இல்ல. அதான் பாத்துட்டானே. உங்க அம்மா வந்தான் பாய்லருக்கு போக வரமா. என்ன பாத்துட்டான்? அது திறந்த உடனே இந்த லொகேஷன் வந்துட்டான். கிழக்கு திசையில இருக்கும். அதனாலதான் அதோட திசையை மாத்திருச்சு. வெக்னா பாத்துட்டான். நம்ம இடம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயோ அட டெரக்கே, இது அமுலித்து மணி போய் நிக்குது. பிரஷர் ரெடி பண்ணுகிறாங்க. அட்வென்ச்சர் போயிடுறா. அசாசின் கிரீடா பாக்க பிரதர்ஹுட். வரந்துச்சுல வால்னு நினைக்கிறேன். ஓ, இவனா லைவ் வேர்ல்ட்ல இருக்கல. அவன் மைண்ட் அது வந்து அப்சைட் வேர்ல்ட்ல இருக்குது. அப்சைட் டவுன்ல அது மைண்ட வந்து அவன் இப்படி இது பண்ணி வச்சிரான் போல. அப்படியா? ஹென்றி உள்ள இருக்கீங்களா? ஹென்றி நம்ம யாரா மிஸ் பண்ணோமா ஸ்டார்டிங் வந்து? ஓய் பாரு. ஹாய். சமடா மேக்ஸ கொண்டு வந்து இந்த சத்தியமா மைண்ட்லயே இல்லடா சுத்தமா. ஆனா ஒரு இட்டு வச்சிருந்தாங்க. எது அது எப்படி அந்த இது மேப் பார்த்து வச்சிக்க. அந்த என்னது வாக் த்ரூ த ஹில் தானே போட்டுருந்தது. அவ அந்த பாட்டு தானே எப்பவுமே கேட்பா. ரன்னிங் ஆஃப் தி ஹில். வாக் ஆஃப் தி ஹில் போட்டுருக்கு. சரியான எபிசோட். சூப்பரா. அப்போ அவ கோமால இருக்குது. அதுதான் போல அவ அந்த மைண்ட்ல அப்சைட் வந்துட்டான் போல இருக்கு. இது அவன்கிட்ட தப்பிச்சு அவ ஒரு தனியான சேஃபான பிளேஸ்ல இருக்கா போல. ஓ, பிஓவி அவதான் போல. அவதான் இவன் அவனையோ கூட்டு வந்திருக்கான். இவ காப்பாத்தணும்னு சொல்லி மேப் போட்டு கூப்பிட்டு அமைச்சிக்கிது போல. நைஸ். அவகிட்ட யாருமே இல்லன்னு நினைச்சிருந்தேன். மேக்ஸ் இருக்கா இருப்பாங்க. நான் தான் கேட்டேன் ஸ்டார்டிங்ல ஏதாவது மிஸ் பண்ற சத்துவா ஐடியாவே இல்ல. இது லூக்கஸ் வந்து கோமால இருக்கிற மேக்கிட்ட
நான் இவ ஹாலியோட கத்தின்னு போயிட்டாங்க. கவலைப்பட நான் பார்த்தேன். அந்த ஓ! அதெல்லாம் கேட்டிருக்கா போலதுடா அவ. அதுதான் அது வந்துகிட்டு போல அது. ஏன்னா அவங்க அப்சைட் டவுன்ல தானே இருந்தாங்க, மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வந்து சர்ச் பண்ணி இங்க வந்துக்கிறாங்க போல. ஓகே. சூப்பரா சூப்பரா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. செம எபிசோடு பார்த்ததுல சரியா இருந்துச்சு இந்த எபிசோடு. ஒவ்வொரு எபிசோடும் தான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அது நல்லா இருந்தது. ஆனா அந்த இது பயங்கரமா இருந்தது. டெமிவர்கன் வந்துட்டு லைட்டா ஒரே ஒரு ஸ்லிப் தான் திறந்துட்டாங்க, டப்புன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்துச்சு பாரு. அது இவனும் சூப்பரா கரெக்டா சொன்னான் பாரு. நீ வேற சவுத் வெஸ்ட் கரெக்டா நம்மளுக்கு இவர் அச்சாரு பாரு, ட்ரிப்ட் அச்சாரு பாரு ஸ்டீவ். நான் எப்படி திருப்ப பொறுமையா திருப்பான்னு நினைச்சேன். BMW கார் ஃபர்ஸ்டே காட்டாங்க. வந்த வழியே போவாங்க. அட பாவி எண்டர்சன் என்னடா பண்ணாடின்னு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த எபிசோட் ஃபைட் நினைக்கிறேன். வில் வெர்சஸ் இது டெமோகார்கன் நினைக்கிற ஃபைட். வில்லு தான் போல. வாங்க அடி பொளக்க போறாரு அவரு. இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ அவனை எப்படி புடிச்சாங்க? யார? வெக்னாவ. நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டுனே இருந்தோம்ல, என்னடா இவனுங்க மிலிட்டரி பேஸ் பாட்டு உள்ள போகுது, இவனுங்க போனா மட்டும் பசங்க போனா மட்டும் வெக்னா தூக்கின்னு வந்துடுறான், எப்படி பேஸ் வச்சு அவங்கடா விட்டு வச்சா எப்படி மாட்டனான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வெக்னா கரெக்டா தெரியும். என்ன மாதிரி யாரோ அங்க பவர்ஃபுல்லா யாரோ இருக்காங்க. டோர் சரி இவள ஏன் அவனுக்கு தேவைன்னு தெரியல. என்னது இவ 11 தெரியல. அது என்னன்னு தெரியல. சூப்பர் பவர்ஸ்லாம் புடிச்சு வச்சிருக்காங்க அந்த மாதிரி போலடா. ஏன்னா இப்போ அவன் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கேன், மைண்ட் கேம் ஆடும்போது நம்ம நிறைய இதுல பார்த்திருப்போம் பாத்தியா, நிறைய சின்ன சின்ன மூவிஸ்ல மைண்ட் கேம் அந்த வைப்ரேஷன் ஒன்று இருக்கும். மேபி அது ஏதோ ட்ரைப் வந்து போல. என்ன அப்போ வந்து ஒன்றும் புரியல, எதுக்கு வேணும் ஏன் வேணும். முடிக்கும் செமையா முடிச்சாங்க. ஆலிஸ் எதிர்பார்க்கவே இல்லை நான். அதுல அடி அதில் குவென் ஸ்டேசி வந்துட்டாங்க. ஆமா அவங்கதான் இல்ல. ஆமா அது ஒண்ணு. இனி என்னன்னா இப்போ வந்து இவன் எதுக்கு இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி இவன் வந்து பிளான் வந்து நிறைய பேரை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு எல்லாரும் பவர் குத்து ரெஸ்கியூ மிஷன் பண்ண ட்ரை பண்றான் போல. தெரியலையே எதுக்கு. ஆனா இவங்க கிட்ட என்ன பவர்ஸ் இருக்கு? என்ன இருக்குது தெரியல. நீங்க எல்லாம் மேக்ஸ் வாய் திறந்தா தெரியும் நினைக்கிறேன். தெரிஞ்சு நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கு. அது ஆனா சிஜி ஆடாது. அவ ஒரிஜினல் தான். அப்படியே தெரிஞ்சது. இல்ல இது எப்படி தெரியுமா இருந்தது, அந்த ஸ்டார் வார்ஸ்ல இது லூக் ஸ்கைவாக்கர் வருவாரு பத்தியா, வந்துட்டு வயசான சின்ன பையன் அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு லைட்டா. போன சீசன் ரொம்ப குட்டி பொண்ணு மாதிரி இருந்துச்சு. இந்த சீசன்ல பெரிய பொண்ணா இருக்கு. மத்தவங்க அப்ப அந்த எரிக்கா என்ன சொல்றாங்க அதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. இவ்வளவு தானே இருந்துச்சு அந்த பொண்ணுலாம். எரிக்காவை யூஸ் பண்ண விதமும் நல்லா இருக்கு. அது ஆனா செம்ம அந்த இது ட்ராப் சரியான ட்ராப் சூப்பரா செட் பண்ணாங்க. கரெக்டா வச்சிருக்காங்க. அது வந்து நிறைய இதுல சூப்பரா வச்சிருந்தாங்கடா. அந்த பையன் வந்து எகிரி குதிக்கும் போது அந்த சைடு போயிட்டு செவுத்துல முட்டிக்காம இருக்குது பெட் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க பத்தி அவருக்கு. அதெல்லாம் ஜம்ப் பண்ணும்போது என்னன்னா அடிச்சு திரும்பும் போது இவன் ட்ராப்பை செட் பண்ண அந்த மேல அடிக்குமே அது இல்ல இவன் திரும்பிட்டு ஓடும் பார்த்து எகிரி குச்சி ஓடும் பார்த்து அப்படியே ஓடுறான்னு கரெக்டா பண்ணிருந்தாங்க. அவன் எகிரி குச்சி ஓடுனது அதுவும் கரெக்டா. இங்க வந்து இதுல வந்து கால் வச்சு லைட்டா ஜம்ப் பண்ணிட்டான். ஜம்ப் பண்ணிட்டு அந்த சைடு போயிட்டு பெட்ல விழுந்து இவரு மண்வெட்டி எடுத்து சரியான போல. இப்ப அது போன வாட்டியும் சம்மட்டி இந்த வாட்டியும் சம்மட்டிட்டோம். ஃபேமிலில எல்லாரும் ஒரு ஸ்லைஸ் பை தான் சாப்பிட்டாங்க. அவன் 2 சாப்பிட்டு மூச்சிக்கிறான் போல. அது அதே மாதிரி ஃப்ரெண்டு அந்த மண்வெட்டி அடி மாமே போறாங்க போடுவாங்க அப்படின்னு இப்போ ட்ராக்கை செட் பண்ணிட்டாங்க. இப்போ டெமோகார்கன் வந்து ஃபைட் தான் போலுது. இந்த வால்யூமோட லாஸ்ட் எபிசோட் சீக்கிரமே பார்த்து உங்களுக்காக போட்டுடுறோம். ரொம்ப ரொம்ப ஆவலாக காத்துனீங்க. ஆனால் அடுத்த வாரம் பார்த்துடலாம். அதுக்கு அடுத்த வாரம் அப்படியே கரெக்டாக எபிசோட் 5 வரும். அதுல ரிலீஸ் ஆகிடும்ல. ஸோ கரெக்டாக வந்துடும். நீங்க பார்த்துட்டு எங்க ரியாக்ஷனுக்காக வெயிட் பண்ணிடுறீங்க. நாங்க ஒவ்வொரு வாரமும் வெயிட் பண்ணி பொறுமையா பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ எங்க நிலைமை யோசிச்சோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே கைஸ், அடுத்த எபிசோட் 4ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்ட் 1 ஃபினாலேவா? ஆமா, வால்யூம் 1 ஃபினாலே பார்க்கலாம். சரி, பரத் சைனிங் ஆஃப்.